வழக்கம் போல் எல்லா திட்டங்களையும் ரெவ்யூ பண்ணோம். ஓரளவுக்கு பணிகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கு, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய வேண்டியிருக்கு. அதேமாதிரி கொஞ்சம் நீண்ட காலமாக சில விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ கரூருக்கு ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கான தேவை இருக்குது. நம்ம மக்கள் வந்து ஒன்று சேலம் போகிறாங்க, இல்லை திருச்சி போகிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்லேருந்து பேசி ஒரு 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் கரூர் மாவட்ட நிர்வாகத்தை வந்து 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக கொடுக்கப்படாமல் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் கிடப்பில் இருக்குது. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி 30 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஒன்று கொண்டு வரணும். அதுவும் ப்ரப்போசல் இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கான ப்ரப்போசல் இருக்குது. குழிக்கலை மணப்பாறை தொகுதிக்கான காவேரி இன்டெகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அதே மாதிரி நம்ம கல்லூரியில் அரசினர் கல்லூரியில் ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு முக்கியமான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைக்கிறதுக்கான அப்ரூவல் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அது ஒரு பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு பணிகள் வந்து அதேமாதிரி டைட்டில் பார்க்கு இன்னும் வேலை நடக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மயிலம்பட்டியில் ஒரு 39 கோடி ரூபாயில் பிஎம்ஜேவிகே திட்டத்தின் கீழே ஒரு அரசு மருத்துவமனையை ஒரு பெரிய அளவில் மேம்படுத்தணும். ஒரு 2 வருஷம் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அதுவும் வந்து ஒரு சில காரணங்களால் காலதாமதமாக இருக்குது. ஸோ அந்த மயிலம்பட்டி மருத்துவமனையை விரிவுபடுத்துறதையும் இப்போ ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மயிலம்பட்டி மருத்துவமனை பெரிய அளவில் வந்ததுன்னா அங்கே வந்து கடவுர், தோகமலை, கிருஷ்ணாபுரம், பாளையம், குஜிலிபாறை வரைக்கும் இங்கே ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்கிற மக்கள் வந்து பயனடைவாங்க. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எனது முயற்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி வீரவாக்கியம் பாலத்துக்கு இப்போ புதிதாக ஒரு 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை வந்து 20 மீட்டரில் போடுறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி பல்வேறு அதே மாதிரி நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது பணி. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 3 வருஷம் போராடி அதை வாங்கியிருக்கோம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப பணி ஸ்லோவாக நடக்குது. அதை வந்து விரைவுபடுத்தணும்னா இந்த மாதிரி பல்வேறு பணிகளை வந்து விரைவுபடுத்த முயற்சி எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு முக்கியமாக வந்து பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து முழுக்க நவீனப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் கலந்துட்டாங்க, மெம்பர்கள் இருக்காங்க. அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ புதிய அரசாங்கத்தில் முதல் காலகட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் மாவட்ட சத்தியம் தெரியல. சத்தியம் இல்லை, பொதுவாக அமைச்சர்கள் வந்து திசா கமிட்டி கூட்டங்களில் கலந்துக்கிறதுல அமைச்சர்கள் நடக்கிறப்ப வந்து அமைச்சர்கள் வந்து ஒரு ஆய்வு கூட்டத்தை தனியாக நடத்துவாங்க. திண்டுக்கலுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிறா, நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஆய்வு கூட்டம் நடக்க இருக்கு. இன்னும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் அதிகமாக நடந்துகிட்டு இல்லை, தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு காவல்துறை, சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டுமே நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து ஒரு நீண்ட கால தீர்வு, குறுகிய கால தீர்வு நம்ம பண்ணணும். குறுகிய காலத்தில் வந்து நம்ம செய்கிறது வந்து சட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்துறது, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்கிறது, விரைவாக வந்து வழக்குகளை நடத்தி அவர்களுக்கு பெரிய அளவில் தண்டனைகளை வாங்கி கொடுக்கறது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்குது. அதை வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு பெண் குழந்தைகளை வந்து ஒரு உடலாகவும் ஒரு போகப் பொருளாகவும் ஆண்களுடைய உரிமையாகவும் சித்தரிக்கிற ஒரு கல்வி சார்ந்த சிந்தனைகளை நம்ம இருக்கோம். இதுல வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றம் தேவை. இது நாடாளுமன்றத்தில் வந்து நான் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் இது சம்பந்தமா தாக்கல் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி, கல்லூரி வரைக்குமே வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் பில்லுன்னு அதுக்கு பேரு. அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். அப்போதான் வந்து இந்த மாதிரியான கொடிய குற்றவாளிகள் உருவாகாமல் நம்ம தடுக்கலாம். ஏற்கனவே சமூகத்தில் நிறைய கொடிய குற்றவாளிகள் உருவாகி இருக்காங்க. அவர்கள் மீது வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அவங்க செய்கிறாங்க, அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுறாங்க, இல்லை ஜாமீனில் வெளியே வர்றாங்கன்னா அவர்களை வந்து கடுமையாக ஒரு சமூக பகிஷ்கரிப்பு மாதிரி நம்ம பண்ணணும். அது வந்து அவங்க 10ஓட ஒரு 11 குற்றவாளி மாதிரி நம்ம சமூகத்தில் அவங்களை வந்து உடனே ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளோம்
ஸ்ட்ராட்டஜி வந்து அதற்கு தேவை. அது சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஆனால் அது மட்டுமே ஒரு பிரச்சனையை தீர்த்துறாது. அது மண்ணுக்கு முதலமைச்சர் அவர்களும் அந்த விழாவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு சமூக ரீதியா நம்ம நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டிற்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க பாஜக ஆளுகிற பல மாநிலங்களில் குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்களாகவே நிறைய பேர் எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப வந்து குற்றவாளிகள் யாரா இருந்தா என்ன, அவன் பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்க தான். அவங்க ஒரு கட்சி, ஒரு சமூகம், ஒரு இனத்தை சேர்ந்தவங்க நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அவங்களை காப்பாற்றுறாங்க. பட் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அப்படி இல்லாம வந்து காவல்துறை ஒரு உறுதியான நடவடிக்கையை வந்து எடுக்குது. அதை வந்து அவங்க தீவிரப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால திட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் காவல்துறையில ஒரு ரிஃபார்ம் தேவைப்படுது. ஒரு சூழல் இருக்கு. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள பாதி பேர் வந்து பாதுகாப்புக்கு போயிடுறாங்க. அப்புறம் பாதி பேர் வந்து நீங்க சில உயரதிகாரிகள் வீட்டுல வேலை செய்யறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருக்கு. அது வந்து அரசாங்க தீர்ப்புக்கு, நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமே அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. அதே மாதிரி வந்து அவர்களுக்கும் காவல்துறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து குற்றத்தை மட்டுமே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேட்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதான், அது காவல்துறை தான். அது சார்ந்து வந்து அவர்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து கிடையாது. அதனால ஒரு காவல்துறை ரிஃபார்ம்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப தேவை. காவல்துறை சீர்திருத்தத்தை பண்றதன் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் அதிக பேரை வந்து காவல்துறையில என்ரோல் பண்ண முடியும். அதற்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நிதி கட்டமைப்பும் தேவைப்படுது. நிச்சயமா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதை முன்னெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அதே மாதிரி மின்வெட்டு வந்து அதிகமாக இருக்கு. கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒர்க்கு, 1/2 மணி நேரத்துக்கு ஒர்க்கு. இல்ல மின்வெட்டு நிச்சயமா அதிகமா இருக்கு. நிச்சயமா எல்லாரையும் மின்வெட்டு பாதிச்சிருக்கு. குறிப்பா படிக்கிறவங்கள அது பாதிச்சிருக்கு. ஆனா அதே நேரத்தில் வந்து மின்வெட்டு வந்து இந்த 30 நாட்கள்ல உருவான மின்வெட்டு அல்லங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீண்ட காலமா வந்து மின்வெட்டுக்கான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல நிறைய கடந்த திமுக ஆட்சியிலையும் அவங்க நிறைய வந்து உள்கட்டமைப்பு திட்டங்களை மின்சாரத்துக்காக உருவாக்கியிருக்காங்க. அதுல சில மின் கட்டமைப்பு திட்டங்கள் இன்னும் வந்து மின்சார உற்பத்தியை தொடங்கல. இன்னைக்கு மீட்டிங்ல கூட சொன்னாங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து சோலாருக்கு மாறணும். ஏன்னா இப்ப வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட நமக்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த சூரிய சக்தி மின் திட்டம் ஒரு நல்ல திட்டம் நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களால வந்து அந்த சோலார் சக்தி மின் நிலையங்கள் போட முடியும். நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ நம்ம எவ்வளவு மின் கட்டணம் கட்டுறோம்னு பார்த்தோம்னா அந்த மின் கட்டணத்துக்கான நிதி தான் வந்து சோலாருக்கு செலவாகுது. அது இல்லாம 30 நாட்களுக்குள்ள சப்சிடியை உறுதி செய்யறாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல வந்து நீங்க சோலார் மின்சாரம் வந்து நீங்க 1 மெகாவாட் 2 மெகாவாட் அளவுக்கு போடுறாங்க. அப்ப வீடுகள்லயே நம்ம அதை போடுறப்ப இந்த பிரச்சனைகள் நம்ம இன்னும் குறைக்கலாம். இது வந்து ஒரு மக்களுடைய ஒரு நாட்டுக்கான பங்களிப்பாகவும் இது இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 30 நாள் மட்டுமே ஆகியிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் மீது நீங்க மொத்த பழியும் தூக்கி போட முடியாது. அவர்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நீங்க அவங்க என்ன பிரச்சனை, ஒரு தமிழ்நாட்டிலேயும் வந்து ரொம்ப ஒரு மோசமான லாஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட் தான் வந்து எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அது வந்து ஈபி தான். அவ்வளவு ஈபியில் இருக்கிற ஊழியர்கள் வந்து கடுமையா உழைக்கிறாங்க. நீங்க மழையில வெள்ளத்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம அவங்க மரம் ஏறது அவ்வளவு வெள்ளத்துல பாவமா இருக்கு. அப்படி உழைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெரிய ஒரு பேக்லாக், அவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்துல அந்த நிறுவனம் இயங்குது. ஸோ இதை வந்து தொடர்ச்சியான அரசாங்கம் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கு மின்வெட்டு ஏற்பட்டல. இப்போ 1 மாத அளவில் இவ்வளோ மின்வெட்டுகள் வந்து சென்னையில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்படுதுங்கிறது தான் மக்களோட கேள்வியா இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்க சில நேரங்களில் வந்து நீங்க மின்வெட்டு நடக்கிறப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட யூனிட் வந்து மின்சார பற்றாக்குறை இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களால ஒரே நேரத்தில் 2-3 யூனிட் வந்து செயல்படாமல் இருக்கலாம். அதனால மின் உற்பத்தி குறைஞ்சிருக்கலாம். கோடை காலம்ங்கிறதுனால நம்ம மின்சாரத்தை வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க வந்து மின்சாரம் வந்து ஒரு தடையற்ற மின்சாரத்தை அரசு வழங்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் அவங்க செய்வாங்க. அதுக்கான ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.